ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஈசு திரு 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 திருன்னு முழிக்கிற? வழக்கமா நான் தானே இந்த மாதிரி திரு 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 திருன்னு முழிப்பேன். இப்ப என்னடானா நீ முழிக்கிற? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணுமே ஆகலையே சின்னையா, உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. ஆமா, எதை வச்சு நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? அது 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 எதை வச்சுனா அது என்னமோ தெரியல, என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. சின்னையா, நீங்க எதை மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல அப்படி நான் என்ன உங்களுக்கு டவுட் வர மாதிரி நடந்துக்கிட்டேன்? இங்க பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாத ஈசு. செக்கப்புக்கு நீ ரூம்குள்ள போறப்ப என்ன நீ உன் கூடவே கூட்டிட்டு போலையே. அதுக்காக நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? இல்ல ஈசு, இல்ல, நான் அதுக்காக மட்டும் உன்னை சந்தேகப்படல. அங்க ஒரு மனுஷன் உசுருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறான். அவனோட அப்பா தான் பிள்ளைக்கு இப்படி ஆயிப்போச்சேன்னு அழுதுகிட்டு இருக்கிறாரு. அவரை பார்க்கவே எனக்கு அம்புட்டு பாவமா இருந்துச்சு. அதனாலதான் நான் போய் அவங்களுக்கு என்னால முடிஞ்சதை செய்யலான்னு பார்த்தா, நீ புத்தம் புதுசா கொஞ்சம் கூட ஏதோ ஈவு இறக்கம் இல்லாத மாதிரி என்ன பிடிச்சி இப்ப அங்க இருந்து இழுத்துட்டு வந்துட்டிய. என் ஈசு கஷ்டப்படுறவங்கள பார்த்து கஷ்டப்படுவாளே தவிர்த்து இப்படி வழக்கமா அவ பண்ணதும் கிடையாது, பண்ணவும் மாட்டாளே. அந்த இடத்துல தான் ஒருவேளை இது நம்ம ஈஸ்வரி தானான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அச்சச்சோ, என்ன இந்த சின்னையா அந்த மலை மாட்டுக்கு உதவி பண்ணலன்னு அக்காவே சந்தேகப்படுறாங்க. சின்னையா, நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும், நான் செக்கப்க்கு வந்ததுனால சாப்பிடாம தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு பசி வேற தாங்கல, ஒரே மயக்கமா வந்துச்சு. அதனாலதான் வீட்டுக்கு வந்துடலான்னு நினைச்சு ஃபாத்திமாவை விட்டு உங்களை கூப்பிடவே சொன்னேன். மத்தபடி அது நீங்க யாரோ ஐசியூல இருக்காருன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, அதை தடுக்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது சின்னையா. இதுக்கு மேல நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்கன்னா நான் என் மாமா வீட்டுக்கே போயிடுறேன் சின்னையா. என்ன நம்பாத உங்க கூட நான் ஏன் இருக்கணும்? என்ன ஈசு, நான் சும்மா ஏதோ உங்ககிட்ட விளையாட்டுக்கு கேட்ட, அத நீ நெசம்னு நினைச்சிட்டியா? சரியான ஆளுதான் நீ. இங்க பாரு, உனக்கு தமாசுக்கும் சீரியஸுக்குமே வித்தியாசம் தெரியாம அப்பாவி அப்ராணியா இருக்கீ ஈசு. ஆமா ஆமா, நான் அப்பாவிதான், நீங்க பெரிய புத்திசாலி தான். அதனாலதான் நீங்க தேவையில்லாம என் மேல சந்தேகப்பட்டீங்க பாருங்க. ஐயோ, யாரு உன் மேல சந்தேகப்பட்டா? நானா? சாச்சா, நான் உன்னை சந்தேகப்படவே இல்லை ஈசு. சரி, அப்படின்னா நான் தான் உங்க ஈஸ்வரின்னு ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கிறேன் ஈசு, ஒத்துக்கிறேன். நீ ஏன் ஈசு தான். ஆமா, ஈசு என்ன இருந்தாலும் அந்த பையன் கொஞ்சம் பாவம் ஈசு. அவன் காதலிச்ச பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான் அந்த பையன் இந்த வயக்காட்டுக்கு அடிக்கிற மருந்து எடுத்து குடிச்சுட்டானான். எனக்கு அதை கேட்டதுக்கு அப்புறமும் மனசுக்கு தாங்கல. அந்த பையனோட காதலை நான் வாழ வைக்கிறேன், அவன் காதலிச்ச பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த பையனோட அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் ஈசு. ஈசு, அதனால நான் போய் அந்த ஐயாவையும் அவங்க பையனையும் பார்த்துட்டு வந்துட்டுமா? அக்கா சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க, வேண்டாம் சொல்லுங்க. என்ன ஈசு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சின்னையா, நான் கொஞ்சம் வீக்கா இருக்கேன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் எப்பவும் உன் கூட இருந்து உன்னை பாத்துக்க சொல்லி ஈஸ்வரின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க இந்த டைம்ல அந்த பையனை பார்க்க போறேன்னு சொல்றீங்க. எனக்கு இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல சின்னையா. நீங்க என் கூடயே இருந்து என்ன பாத்துக்க போறீங்களா, இல்ல அந்த பையனை பாத்துக்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சின்னையா. உங்களை நான் ஒன்னும் தடுக்கவும் போறதில்ல, சொல்லவும் போறதில்ல, பாத்துக்கோங்க. ஈஸ்வரி அக்கா சின்னையாவுக்கு வச்சாங்க பாரு ஆப்பு. அழகு சுந்தரம், இப்ப நீ உடனே போய் அந்த பையல பார்க்க போறேன்னு சொன்னா
இப்ப ஈசு உடனே என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லைல்ல, நம்ம குழந்தைங்க மேலேயும் அக்கறை இல்லைன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிருவா. எதுக்குடா வம்பு? நம்ம முதல்ல இதை வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போவோம். என்ன ஈசு இப்படி கேக்குற? எனக்கு நீ தான் முதல்ல முக்கியம், நம்ம குழந்தைங்க தான் முக்கியம். உங்களை விட்டு நான் எங்கேயாவது போனா? அப்படி சொல்லுங்க சின்னையா. இப்பதான் நீங்க ஏன் சின்னையா. சரி, நீங்க போயிட்டு எனக்கு இந்த டேப்லெட் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு போடணும். சரி ஈசு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.